வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இந்த பொங்கலுக்கு வெளியான தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு காமெடி டிராமா படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கரமா சக்சஸ் ஆச்சு. இப்ப ரீசெண்டா தான் ஓடிடில வெளியே இருக்கு. ஆனா ஓடிடில வெளியானதுல இருந்து எல்லாருமே இந்த படத்தை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. காமெடி படம் சொன்னீங்க, காமெடி எங்கடான்னு கேட்டுதான் இந்த படத்தை அடிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பார்த்து எனக்குமே பெருசா இந்த படத்துல காமெடி இருக்கிற மாதிரிலாம் தெரியலங்க. ஒரு டிராமா படம் வேணா சொல்லலாம், ஆனா காமெடி டிராமா படம்னு சொல்ல முடியாது. இந்த படத்தை நீங்க ஓடிடில வெளியானதுக்கு அப்புறம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றதா சொல்லுங்க. இன்னும் சிலர் கதையை தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கலாம். அப்படி கதையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மேற்கொண்டு பேசாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கே ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த கதை முழுக்கவே இந்த கிராமத்துல தான் நடக்கும். இந்த கிராமத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட சித்தப்பா வீட்டை கொளுத்திட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, நிறுத்துன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இவர் தான் மனநலம் பாதிக்கப்பட்டவர்ல, அதெல்லாம் கேட்க மாட்டேன், எரிக்க தான் செய்வேன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன இவன் இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இந்த ஊர்ல நம்ம ஹீரோ பொலிட்டீஷியனா இருப்பாரு, பேரு ஜீவா அப்படின்றது. இப்ப ஜீவாவும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. நைஸா பேசி இவனை நிறுத்தலாம்னு நினைக்கிறாரு. இப்ப அவன் இருக்கான்ல, நான் பைத்தியமா, எல்லாருமே என்ன பைத்தியம்னு சொல்றாங்கன்ற மாதிரி சொல்றான். சேச்சா, நீ பைத்தியம்லாம் இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா இவன் எரி பண்ற மாதிரி சொல்றான்ல, டே பைத்தியம் நிறுத்துறான்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஜீவாவே திட்டிடுறாரு. எல்லாருமே பைத்தியம்னு சொல்றாங்கன்னா இப்ப நீயே என்ன பைத்தியம்னு சொல்றியா, என்னையே பைத்தியம்னு சொல்லிட்டல, உன்னை என்ன பண்றான் பாரு அப்படின்ற மாதிரி அவன் பிடிச்சி தள்ளி விட பாக்குறான். வேணான்னு சொல்றாரு. அவன் தள்ளி விட்டதுல இவர் பொத்துன்னு கீழே போய் விழுந்துடுறாரு. இப்ப மத்தவங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். இவனை விட்டு வச்சா என்ன பண்ணுவான்னு தெரியாது, பிடிக்கணும்ன்ற மாதிரி ஜீவாவும் துரத்திட்டு வந்து ஒரு ஸ்டேஜ்ல பிடிச்சிடுறாரு. இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜீவா என்ன புடிச்சிட்டல, நான் திரும்பி வருவேன்ற மாதிரிலாம் அவன் சொல்லிக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறான். இந்த ஊர்ல யாருக்கு பிரச்சனைனாலும் ஜீவா தான் முன்னாடி வந்து சால்வ் பண்ணுவாரு போல. இந்த எலெக்ஷன்லயும் எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஜீவாக்கு ஆகாத ஒரு நபர் இருப்பாரு, அவருடைய பேரு மூர்த்தி அப்படின்றது. ஜீவா என்ன பண்ணாலும் சரி அதுல ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணோம், நம்ம ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறவரா இருப்பாரு. இந்த ஊரை சேர்ந்த சௌமியான்ற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போது அந்த வீட்டுக்கு தான் இவர் வேலைலாம் பண்ணலான்றதுக்காக போயிட்டு இருக்காரு. போற வழியில பசங்கலாம் சண்டை போட்டுக்கிறாங்க. எதுக்குடா தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுல 2 பசங்களை மட்டும் ஜீப்ல ஏற சொல்றாரு. ஏன்னா அந்த 2 பசங்களோட வீட்டுக்கு தான் இவர் போக போறாரு. அந்த 2 பசங்களோட அப்பாங்களுக்கு ஆகாது, ஆனா இந்த 2 பசங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவாங்க, ஜாலியா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஜீவா வீட்டுக்கிட்ட வராருல, இங்கேயே நிறுத்திருங்க, ஏன்னா எங்களோட அப்பாங்க பார்த்தா பிரச்சனை அப்படின்ற மாதிரி பசங்க 2 பேருமே இறங்கிடுறாங்க. இப்ப ஜீவாவும் அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. சௌமியான ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு தான் ஜீவா வந்திருக்காரு. அந்த சௌமியான்ற பொண்ணோட அப்பா பேரு இளவரசு அப்படின்றது. இளவரசு கூட இவர் நல்ல டச்ல இருப்பாரு. அதனால தான் இங்க கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அப்ப இளவரசு இருக்காருல, தண்ணி கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் ஜீவா, நீ கொஞ்சம் பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் சொல்லணுமானே, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஜீவாவும் சொல்றாரு. ஜீவாவை இந்த குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான் பாக்குறாங்க. வா ஜீவா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சகஜமா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஜீவா இருக்காரு பாத்தீங்களா, டேங்க் எல்லாம் ஆபரேட் பண்ற நபர்கிட்ட வந்துடுறாரு. அதாவது தண்ணி எல்லாம் விடுவாங்கல்ல, அந்த நபர்கிட்ட வந்துடுறாரு. அவர்கிட்ட இந்த வீட்டுக்கு கொஞ்சம் அதிகமா தண்ணி விடுங்கன்ற மாதிரிலாம் பேசி ஓகே பண்ணிடுறாரு. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த இளவரசு வீட்டுல இருந்து தண்ணி கொஞ்சம் பக்கத்து இடத்துக்கு போயிட்டு இருக்கு, இந்த கோட்டை தாண்டி போகாம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இளவரசு சொல்றாரு. ஏன்னா பக்கத்து வீட்டுல மணின்ற ஒரு நபர் இருப்பாரு, அவருக்கும் இவருக்கும் சுத்தமா செட் ஆகாது. ஒரு கோடு மாதிரி நடுவுல போட்டு வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் மணியும் கவனிக்கிறாரு. அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றான்னு சீன் போடுறான். என் பொண்ணு உயிரோட இருந்தா நானுமே கல்யாணம் பண்ணிருப்பேன், அநியாயத்துக்கு போய் சேர்ந்துட்டா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இந்த மணியை பொறுத்த வரைக்கும் முடியாத ஒரு அப்பா இருக்காரு. அப்பா இந்த மருந்தை குடிங்கன்ற மாதிரி மருந்தை தந்துட்டு போறாரு. ஆனா இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, சரக்கு அடிக்கலான்ற மாதிரி ஒளிச்சு வச்சிருக்க சரக்கு எடுக்கிறாரு. அந்த சரக்கு அடிச்சுட்டு படுக்கிறாரு. சௌமியான ஒரு பொண்ணை பத்தி சொன்னல, இவங்க தான் அந்த சௌமியாவா இருப்பாங்க. இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போற நபர்கிட்ட தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவர் டிராவலிங்ல வந்துட்டு இருக்கும் போது கால் வந்திருக்கும், இறங்கி போய் பேசிட்டு இருக்காரு. இவன் எவ்வளவு நேரம் பேசுவான், நம்ம எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அப்படின்ற மாதிரி பஸ்ல இருக்க எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த மாப்பிள்ளையோட தம்பி இருக்காருல, அவர் இறங்கியே வந்துடுறாரு. டே பேசுறதெல்லாம் அப்புறமா பேசிக்கூடா, முதல்ல கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால இவருமே ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த சௌமியாவும் கல்யாணத்துக்காக மேக்கப்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த சௌமியாவோ ஒரு நபர் ஒன் சைடா லவ் பண்ணுவாரு. அவருமே ப்ரொபோஸ் பண்றதுக்காக வராரு. ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. முட்டாள் மாதிரி பேசாத, கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்களுமே திட்டிட்டு இவங்களோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஜீவாவை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துல ஒருத்தர் மாதிரின்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப ஜீவாவும் இந்த சௌமியா கிட்ட பேசுறதுக்காக வராரு. சூப்பர், நினைச்ச மாதிரி பையனை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இந்த என்னோட கிஃப்ட்ன்ற மாதிரி ஒரு மோதிரத்தை கிஃப்டா தராரு. இப்ப முன்ன இருந்து எல்லா வேலையும் பண்றாரு, ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்றாங்க. இப்ப ஜீவா சரக்கடிக்கலாம் நினைக்கும் போது ஒரு கெட்ட செய்தி தெரிய வருது. இப்ப இவருமே சரக்கடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறாரு. நேரா அந்த மணியோட வீட்டுக்கு வந்திருக்காரு. மணிக்கு ஒரு அப்பா இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த அப்பா இறந்து போயிருக்காரு. அந்த மணி ரொம்ப ஃபீலிங்ல இருக்காருல, இவருமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னமும் பக்கத்து வீட்டுல பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்குல்ல, அதை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஜீவாவும் அந்த இடத்துக்கு வந்து பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாரு. எதுக்கு ஜீவா ஆஃப் பண்ணன்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டுலாம் இருக்காங்க. இப்ப ஜீவா இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்க இளவரசை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல இருக்க மணியோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டாரு. அவன் வேணும்ட்டே அப்பாவை சாவடிச்சிருப்பான், என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்க கூடாதுன்னு வேணும்ட்டே பண்றான்ற மாதிரி இளவரசு சொல்லிட்டாரு. அண்ணே அப்படிலாம் பண்ணுவாரா? அப்படிலாம் இல்லண்ணே, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்க கொஞ்சம் பொறுத்து போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு பாட்டெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப ஜீவா என்ன பண்றாருன்னா சௌமியாவோட தம்பிக்கு கால் பண்றாரு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த தாத்தா இறந்து போன விஷயத்த சொல்லி பேரனை அனுப்பி வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் செம்ம போதையில இருக்கானே, எப்படியாவது தெளிய வச்சு கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்றான். இவன் சௌமியாவோட தம்பி, போதையில இருக்கிறது அந்த மணியோட பையன். இப்ப இவர் இருக்காருல, மணி வீட்டுல பேசுறதுக்காக வந்துடுறாரு. என்னென்ன எப்ப இந்த விஷயத்தெல்லாம் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இவர் இருக்காருல, நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு எடுக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே 10:30 மணிக்கு தான் இளவரசு பொண்ணுக்கு கல்யாணத்தை பிளான் பண்ணிருப்பாரு. என்னென்ன அதே டைம் சொல்றீங்க, டைமை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா அப்படின்ற மாதிரி ஜீவா கேக்குறாரு. நான் எதுக்குப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், என்னோட அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் இந்த ஊரை சுத்தி சுத்தி காவல் காத்தவரு, அவரை 10:30 மணிக்கு தான் நான் எடுப்பேன், டைமை மாத்த மாட்டேன்ற மாதிரி மணி சொல்றாரு. மணி இப்படி பேசிட்டு இருக்கிறத இளவரசு வீட்டுக்காரங்க கவனிச்சிடுறாங்க. இத பத்தி இளவரசு கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி வேகமா போய் சொல்லிடுறாங்க. இது கரெக்டா அத்தனை மணிக்கு தான் அவன் எடுப்பேன்னு சொல்றானா, வேணும்ட்டே தான் இப்படி பண்றான்ற மாதிரி இளவரசு ஆளுங்கெல்லாம் கோவப்படுறாங்க. ஜீவா என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பாப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜீவாவும் என்ன பண்றதுன்னு கன்ஃபியூஷன்ல இருக்காரு. அப்பதான் மூர்த்தி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஜீவாவை எப்படியாவது பிரச்சனையில மாட்டி விடணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணுவார்ல, இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை பண்ண முடியுமான்னு பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சு சௌமியாவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க எங்கேயாவது சாப்பிட்டுலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. குறிப்பா தம்பி பசிக்குது சாப்பிட்டுலான்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் இல்லடா, நம்ம இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போக போறோம்ல, அங்கேயே சாப்பாடு வந்துரும்ன்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. அதனால இவங்களுமே ஹோட்டலுக்கு போறாங்க. மணியோட பையன் பேரை சிவான்னு வச்சுப்போம். சிவா செம்ம போதையில இருக்கான்ல, அதனால தண்ணி எல்லாம் ஊத்தி அவனை குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. உன் தாத்தா போய் சேர்ந்துட்டாரா, வீட்டுக்கு போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இளவரசி இந்த இடத்துல பயங்கரமா சத்தம் போடுறாரு. வேணும்ட்டே தான் அவன் 10:30 மணிக்கு எடுப்பேன்னு சொல்றான், தெரிஞ்சேதான்ப்பா இப்படி பண்றான், நீ ஏதாவது பண்ணு, கண்டிப்பா என் பொண்ணோட கல்யாணம் 10:30 மணிக்கு தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஏதாவது பண்றேன்னு நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஜீவாவும் சொல்றாரு. மணியோட பையன் இப்பதான் வீட்டுக்கு வராரு. இவர் போதையில இருக்கிறதுனால ஒரு ஓரமா போய் உட்காந்துடுறாரு. தாத்தா விட்டுட்டு போயிட்டியே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இப்ப கட்டிக்க போற மாப்பிள்ள இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. பொண்ணு வீட்டுல இருந்து சாப்பாடை கொடுத்து விட்டாங்களான்னு கேக்குறாரு. சாப்பாடா அப்படிலாம் கொடுத்து வெளியேன்ற மாதிரி இங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. அட பாவி, சாப்பாடு இருக்கும்னு சொன்னியன்ற மாதிரி தம்பியும் இந்த இடத்துல முறைச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல வந்துரும், நம்ம போய் ரெடி ஆகலான்ற மாதிரி மாப்பிள்ள சொல்றாரு. ஜீவாவும் நைஸா பேசி டைமை தள்ளி போடலான்னு யோசிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து பாக்குறதுக்குள்ள ஈவினிங்கே ஆயிடும், நாளைக்கு ஈவினிங் பண்ணிக்கலாம், நீங்க எதுக்கு காலையிலேயே பண்ணணும்னு அவசரப்படுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஏன்பா, என்னோட அப்பா சாமி மாதிரி, சாமி யாருக்காகவும் காத்துட்டு இருக்க மாட்டாரு, 10:30 மணிக்கு தான் எடுக்கணும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. என்ன பேசினாலும் இவர் புரிஞ்சுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஜீவா யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சைடு இளவரசு சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, நீங்க ஜீவாவை நம்பாதீங்க, ஜீவா கடைசியில அந்த மணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், கடைசி நேரத்துல காலை வாரிடுவான், நம்ம ஏதாவது பண்ணோன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல எனக்கு ஜீவா மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு. ஜீவாவும் ஸ்மூத்தா முடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வேலைக்கு ஆக மாட்டேங்குது இல்ல, அதனால இங்க இருந்து எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப தம்பி இருக்கான்ல, அண்ணன் கிட்ட கோவப்பட்டு இருக்கான். வழியிலேயே சாப்பிடலாம்னு சொன்னேன், நீ தான் சாப்பாடு இருக்கும்னு இந்த இடத்துக்கு கூட்டு வந்த, இப்ப எல்லாருமே பசியில இருக்காங்க, எனக்கு சாப்பாடு வேணும்ன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இருறா நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. இப்ப அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, சௌமியாக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. சௌமியா இங்கேயே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சாப்பாடு வரல, அதனால தான் கால் பண்ணன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அப்பா உங்க மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கூட நீங்க இன்னும் அனுப்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஐயோ இருக்க டென்ஷன்ல அனுப்பாம விட்டுட்டேன், டே சீக்கிரமா கொண்டு போய் கொடுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆளுங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஜீவா இருக்காரு பாத்தீங்களா, இளவரசி கிட்ட பேசுறதுக்காக வராரு. அண்ணன் தப்பா நினைக்கலனா நீங்க டைமை தள்ளி வச்சுக்கிறீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. இதுல இளவரசு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு. அதே மாதிரி சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல பாத்தீங்களா, கடைசி நேரத்துல காலை வாரிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இளவரசி என்ன சொல்லிட்டாருன்னா, இல்ல ஜீவா அப்படிலாம் பண்ண முடியாது, கண்டிப்பா இந்த டைம் தான் நான் பண்ணுவேன், அவன் டைமை மாத்தினா என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஜீவா உன் கால்ல கூட விழுறேன், ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னென்ன பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க, நான் ஏதாவது பண்றேன்னு, கண்டிப்பா 10:30 மணிக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
ஹஸ்பண்டுங்களுக்குள்ள தான் சண்டை, ஒய்ஃபுங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப மணியோட ஒய்ஃபை நைஸா கூப்பிடுறாரு, அதே மாதிரி இளவரசோட ஒய்ஃபையும் கூப்பிடுறாரு. இப்ப இவங்கள பேசிக்க வைக்கிறாரு. மணியோட பொண்ணு இறந்து போனதுல இருந்து தான் இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டை ஏற்பட்டுக்கு போல. என்னதான் இருந்தாலும் சௌமியாவை என் பொண்ணு மாதிரி தான் நான் பாக்குறேன், நான்லாம் பிரச்சனை பண்ண மாட்டேன், நானும் என்னோட பையனும் சேர்ந்து எப்படியாவது மணியோட மனசை மாத்துறோன்ற மாதிரி மணியோட ஒய்ஃப் சொல்றாங்க. எப்படியோ பிரச்சனை முடிஞ்சிரோன்ற மாதிரி ஜீவா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஜீவா இருக்காருல, ஒய்ஃப் மூலியமா மணி கிட்ட பேசுறாரு. ஒய்ஃப் பையன் ஒரே விஷயத்த சொல்றாங்கல்ல, அதனால நம்மளே இறங்கி போயிடலான்ற மாதிரி மணியும் யோசிக்கிறாரு. எல்லாருமே சொல்றீங்க, சரி அதே மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மணி கடைசியில ஏத்துக்கிறாரு. அப்பாடா பிரச்சனை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஜீவாவும் சந்தோஷப்படுறாரு. அண்ணா இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இளவரசுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. எல்லா வேலையும் அப்படி அப்படியே நிறுத்தி வச்சிருந்தாருல, இப்ப எல்லாத்தையும் பண்ணுங்கன்ற மாதிரி இளவரசு சொல்லிடுறாரு. இந்த சமயம் மணி இருக்காரு பாத்தீங்களா, அப்பாவோட பாடிக்கு பக்கத்துல வந்துடுறாரு. என்னை விட்டு போயிட்டேப்பான்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அப்படி அழுதுட்டு இருக்கவரு திடீர்னு உடம்பெல்லாம் வைப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்ற மாதிரி பாக்குறாங்க. அப்பாவோட ஆவி உடம்புல பூந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது சாமி இறங்கிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அருவாளை எடுத்துட்டு இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு. இந்த விஷயம் இளவரசு வீட்டுக்கு தெரிய வருது. அவன் வேணும்ட்டே தான்டா பண்றான் அப்படின்ற மாதிரி இளவரசி இந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாரு. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வாசல் கிட்ட வந்துட்டு இருக்காரு. அவர் வேணும்ட்டே தான் பண்றாரு அப்படின்றது ஹீரோக்கும் இந்த இடத்துல தெரிய ஆரம்பிக்குது. இப்ப அவர் இருக்கார்ல, இறந்து போனவர் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன 10:30 மணிக்கு தான் எடுக்கணும், என்ன 10:30 மணிக்கு தான் எடுக்கணும்ன்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. ஜீவா பிரச்சனையை முடிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி அந்த மூர்த்தி டென்ஷன் ஆயிருப்பாரு. இப்பதான் மூர்த்திக்கு சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் பாக்குற இளவரசு செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. அவ்வளவுதான், அவன் வேணும்ட்டே பிரச்சனை பண்ண போறான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப நஞ்சின்ற ஒரு பெரியவர் 2 ஆளுங்க கூட வந்துட்டு இருக்காரு. இந்த நஞ்சியை பொறுத்த வரைக்கும் இறந்து போனவரோட ஃப்ரெண்டா இருப்பாரு. நம்ம முன்ன இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணோன்ற மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த நஞ்சியும் ஆளுங்களும் குவாரியில வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த தாத்தா ஒரு டைம் ரவுடிசம் எல்லாம் பண்ணிருப்பாரு. இவங்க 3 பேருமே கொஞ்சம் ரவுடிங்க மாதிரி தான். கவலைப்படாதீங்க, நாங்க முன்ன இருந்து எல்லா விஷயத்தையும் பண்றோன்ற மாதிரி மணி கிட்ட சொல்றாங்க. இந்த 3 பேரையும் அந்த மூர்த்தி பார்த்துட்டு இருக்காரு. இந்த 3 பேருக்கும் ஜீவாக்கும் நடுவுல ஒரு சண்டையை மட்டும் ஏற்படுத்தி விட்டுட்டோம்னா நம்ம நினைச்சது நடந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. கல்யாண வீடுனா 4 பேர் சிரிப்பாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் இந்த பெரியவங்க பாக்குறாங்க. என்ன சிரிச்சிட்டு இருக்காங்க, இதை எப்படியாவது நம்ம தடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க இந்த ஃபேமிலி மேல கொஞ்சம் கடுப்புல தான் இருந்துட்டு இருக்காங்க. அச்சச்சோ சண்டை ஏற்பட்டுரும் போலியே அப்படின்ற மாதிரி ஜீவாவும் கொஞ்சம் பயத்துல இருக்காரு. என்ன ஜீவா சண்டை வந்துரும் பயந்துட்டு இருக்க போல அப்படின்ற மாதிரி மூர்த்தியும் ஜீவாவை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்ப ஜீவா இவரை கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாருல, மூர்த்தி என்ன பண்ணுவாருன்னா அந்த பெரியவங்க கூட கொஞ்சம் லிங்க் பண்ணி விட்டுருவாரு. வேணும்ட்டே அந்த பெரியவங்களை இந்த பிரச்சனையில இழுத்து விட்டுருவாரு. ஜீவாக்கும் அந்த பெரியவங்களுக்கும் சண்டை மாதிரிலாம் ஏற்பட்டு இருக்கு. அந்த சண்டை போக போக 2 குடும்பத்தோட சண்டையா மாற ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் மணிக்கும் இளவரசுக்கும் என்ன பிரச்சனைன்றது தெரிய வருது. ஆக்சுவலா இந்த மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசு பொண்ணு இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு அந்த டேங்க் கிட்ட ஏதோ ஒரு பையன் கூட ஒன்னா இருந்ததா இளவரசு எல்லார்கிட்டயும் சொல்லியிருப்பாரு. அதாவது வேற யாரு கூடயும் அந்த பொண்ணு சுத்துறான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உண்மையில அந்த பொண்ணு சுத்துனாங்களா என்னன்றது தெரியவே கிடையாது. இவர் பாட்டுக்கு அப்படி சொல்லிட்டார்ல, ஊர்க்காரங்க எல்லாருமே மணியோட பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதை தாங்கிக்க முடியாத அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அதே டேங்குக்குள்ள குதிச்சு இறந்து போயிருப்பாங்க. அப்பத்துல இருந்து மணிக்கு இந்த இளவரசு குடும்பத்தை பிடிக்கவே பிடிக்காது. என் பொண்ணு தான் ஒரு பையன் கூட இருந்தாளா இல்ல வேற ஏதாவது பொண்ணு இருந்தாலான்றது தெரியாமையே இவன் ஊர் முழுக்க சொல்லிட்டான். அதனால தான் என்னோட பொண்ணு என்னை விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி மணி சொல்லிட்டாரு. உன் பொண்ணு தான் இருந்தா நான் பார்த்தேன்ற மாதிரி இளவரசு சொல்லிட்டாரு. இப்பயே இவங்க 2 பேரும் அந்த விஷயத்தை வச்சு பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஜீவாவும் ஸ்டாப் பண்றதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றாரு. இவங்க பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்ப இந்த இடத்துக்கு சௌமியாவே வந்துடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அவளை சாவடிச்சிட்டீங்க, இப்ப என்னைய சாவடிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நீங்க இதே மாதிரி சண்டை போட்டீங்கன்னா நான் செத்துருவேன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்க. இப்ப ஜீவாக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க 10:30 மணிக்கு பாடி எடுக்கிற வேலையை பண்ணட்டும், நீங்க 10:30 மணிக்கு கல்யாண வேலையை பண்ணுங்க, உங்களுக்குள்ள சண்டை போடாம இந்த விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இளவரசம் வேற வழி இல்லாம ஏத்துக்கிறாரு. இப்ப சௌமியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குற ஜீவா இருக்கார்ல, நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சௌமியாவும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த மணியோட பொண்ணும் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த மணியோட பொண்ணு யாரையும் லவ்லாம் பண்ணல, என்னோட அப்பா தான் தப்பா புரிஞ்சிருக்காரு. வேற ஏதோ ஒரு பொண்ணு தான் டேங்க்ல யாரு கூடயோ ஒண்ணு மண்ணா இருந்திருக்கா. என்னோட அப்பா அதை பத்தி பேசவே ஊர் மக்களுக்கு எல்லாம் அது போயிருச்சு. ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேசி அந்த பொண்ணையே சாவடிச்சிட்டாங்க. என்னோட அப்பா கிட்ட நான் ஒரு விஷயத்த சொன்னேன், இதுக்கப்புறமா இதை பத்தி பேசாதீங்கப்பா, அவரை இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்கப்பான்னு சொன்னேன். ஆனா என்னோட அப்பா கேட்கிற மாதிரியே இல்ல, திரும்ப திரும்ப அதை பத்தியே தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. எனக்கும் புரியுது இளவரசி மேலதான் தப்பு இருக்கு, நீ இந்த ஊர்ல இருக்காதமா, கல்யாணம் முடிச்சுட்டு நிம்மதியா வேற ஊருக்கு போ அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு போறாரு. இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போற நபர் இருக்கார்ல, இவங்களுக்கு கால் பண்ணி ரொமான்டிக்கா பேசலான்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. ஆனா இவங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்கல்ல, அதனால இவரை திட்டுற மாதிரி பேசிட்டு சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. என்ன இவ சட்டுன்னு காலை கட் பண்ணி
பண்ணிட்டா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த மாப்பிளையும் யோசிக்கிறாரு. இந்த சௌமியாவோ ஒன் சைடா ஒருத்தர் லவ் பண்றாரு பாத்தீங்களா, அவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சௌமியா, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது, அதனால நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம், என்கிட்ட தாலி கூட இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இப்ப கடுப்பான சௌமியா இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு பொருளை எடுத்து இவனை அடிக்கிறதுக்காக துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவனை தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி ஓடிட்டு இருக்கிறத டேங்குக்கு மேல இருந்து அங்க இருக்க ஆபரேட்டர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் போதையில இருக்காருல, அதனால இவங்க 2 பேர் தப்பிச்சு ஓடுற மாதிரி தெரியுது. அதாவது வீட்டை விட்டு ஓடுற மாதிரி தெரியுது. ஐயோ, சௌமியா ஓடுறா போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. என்னன்னு தெரியல, சௌமியா என்கிட்ட கோவமா பேசினா அப்படின்ற மாதிரி மாப்பிள்ள தம்பி கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. நீ எப்ப பாரு கால் பண்ணி பேசிட்டு இருந்தா கடுப்பை, அதனால தான் அப்படி பேசியிருப்பாங்க, அதெல்லாம் பெருசா எதுவும் இருக்காது, நீ ஃபீல் பண்ணாத, கொஞ்சம் சரக்கடிக்கலாமான்ற மாதிரி தம்பி கேட்கறான். இந்த மாப்பிள்ளையும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. சௌமியா ரொம்ப நேரமா எங்க போனாங்கன்றது தெரியல. இப்ப வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க. வீட்டுல எங்கேயுமே சௌமியா இல்லன்னு தெரிய வருது. ஐயோ, சௌமியா எங்க போனா அப்படின்ற மாதிரி பயப்படலாம் ஆரம்பிக்கிறாங்க. இத பத்தி அந்த மணிக்கும் தெரிய வருது. இப்பதான் அந்த டேங்க் எல்லாம் பாத்துக்கிற நபர் இருக்கார்ல, இந்த இடத்துக்கு ஓடி வராரு. சௌமியா, ஒரு பையன் கூட ஓடி போனா, நான் பார்த்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா வீட்டுல இருக்கவங்களால இதை ஏத்துக்க முடியல. ஐயோ, மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க வேற வந்துட்டு இருக்காங்கல்ல, அதுக்குள்ள சௌமியாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மூர்த்தி இருக்காருல்ல, கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க தங்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காரு. இப்ப மாப்பிள்ளை கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் மாப்பிள்ளை கேட்கிறாருல. அப்ப இவருமே அந்த ஊர்க்காரன் தான், அந்த ஊர்ல நீங்க கட்டிக்க போற பொண்ணு யாரு கூடயோ ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி மாப்பிள்ளை ஷாக் ஆகுறாரு. நான் சொல்றதை நம்பலனா போய் நீங்க பாருங்கன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. இவரும் உடனே வீட்டுக்கு போனோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. காலையில போற மாதிரி பிளான் இருக்கும், ஆனா இப்ப உடனே கிளம்புறாரு. இப்ப ஜீவாவும் ஆளுங்களை வச்சு காட்டு பகுதியில எல்லாம் தேடிட்டு இருக்காரு. இப்ப மாப்பிள்ள இருக்காருல, கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இளவரசி கிட்ட பொண்ணு எங்கன்னு கேக்குறாரு. பொண்ணு பக்கத்துல தான் போயிருக்கா அப்படின்ற மாதிரி இளவரசன் இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காரு. ஏதோ தப்பா இருக்கு, நம்மளுமே சுத்தி முத்தி தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க மாப்பிள்ள டீமும் முடிவு பண்றாங்க. இப்ப காட்டு பகுதியில எல்லாருமே தேடிட்டு இருக்க மாதிரி இந்த மாப்பிளையும் டீமும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி தேடி இந்த மாப்பிள்ள டயர்ட் ஆயிடுறாரு. கொஞ்ச நேரம் உட்காரலான்ற மாதிரி ஒரு இடத்துல உட்கார்றாரு. அப்படி உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் மரத்துக்கு மேல யாரோ உட்காந்துட்டு இருக்கிறது தெரியுது. சௌமியா ஒரு நபரை துரத்துனாங்கல்ல, அவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு. சௌமியா என்ன துரத்திட்டு வந்தா திடீர்னு காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஜீவா இந்த இடத்துக்கு வரும்போது ஜீவா கிட்டயும் அதே விஷயத்தை தான் சொல்றாரு. சௌமியா எங்க போயிருப்பாங்கன்ற மாதிரி எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாப்பிள்ள இருக்காருல, சௌமியாவை கண்டுபிடிச்சிடுறாரு. ஒரு குழிக்குள்ளதான் அவங்க கீழே விழுந்திருப்பாங்க. அவங்க அசைவே இல்லாம இருக்காங்க. இந்த மாப்பிளையும் பயப்படுறாரு. சௌமியா என்னாச்சு, சௌமியா என்னாச்சுன்னு கேக்குறாரு. இப்ப நம்மளும் குதிக்கலான்ற மாதிரி உள்ள சட்டுன்னு இவர் குதிச்சிடுறாரு. இவர் குதிச்சு அவங்களை எழுப்பும் போதுதான் அவங்க எந்திரிக்கிறாங்க. உனக்கு ஒண்ணும் இல்லல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவர் நமக்காக குதிச்சு வந்திருக்காருன்றது இவங்களுக்கு தெரிய வருதுல. இவங்களுமே சந்தோஷமா இவரை கட்டிலாம் பிடிச்சிடுறாங்க. இப்ப ஜீவாவும் ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. 2 பேருமே உள்ள இருக்கிறத கவனிக்கிறாங்க. டைம் ஆயிருச்சு, நீங்க 2 பேருமே மேல ஏறி வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. யாரவரைய விடியற டைம் ஆயிருச்சு. இவங்க 2 பேருமே மேல எல்லாம் ஏறி வந்துட்டு இருக்காங்க. இளவரசி என்ன நினைக்கிறாருன்னா, கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நம்ம பொண்ணை அவன் தான் தூக்கி வச்சிருக்கான், அந்த மணியை விடக்கூடாதுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா பொண்ணு இந்த இடத்துல கிடைக்கவே செஞ்சுட்டாங்க. அது இளவரசுக்கு தெரியல. அதனால இளவரசி என்ன பண்றாருன்னா, இவரோட அப்பாவோட கண்ணை எடுத்துக்கிறாரு. அவர் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணுன்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. என் பொண்ணை எங்கடா வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சவுண்ட் ஜீவாக்கு கேக்குது. டே, கண்டுபிடிச்சத பத்தி இளவரசி கிட்ட சொல்லியான்ற மாதிரி இவருமே கேக்குறாரு. ஆளுங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அச்சச்சோ, அந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தடுக்கிறதுக்காக வராங்க. உங்க பொண்ணு அவர் தூக்கல அப்படின்னு சொல்றதுக்காக வராங்க. ஆனா அதுக்குள்ள இளவரசர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மணி கூட சண்டைக்கு போயிடுறாரு. மாத்தி மாத்தி 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கன்னு திரும்பி ஃபயர் ஆகுது. புல்லட் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க டெட் பாடி உடம்புக்குள்ள இறங்கிருது. ஏற்கனவே செத்து போன என்னோட அப்பாவை திரும்பி சாவடிச்சிட்டல, உன்னை விட மாட்டேன்ற மாதிரி மணி சண்டை போடுறாரு. ஆக்சுவலா இந்த பெரியவரோட ஃப்ரெண்ட்ஸா ஒரு 3 பேர் வந்தாங்கல்ல, அவங்க இந்த விஷயத்தை பார்த்து கடுப்பாயிடுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் குவாரியில வேலை பார்ப்பாங்க, வெடிகுண்டு எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த வெடிகுண்டை இங்கேயும் கொண்டு வந்திருப்பாங்க. எங்க ஃப்ரெண்டு மேலேயே நீ இப்படி பண்ணிட்டல, உன்னை விட மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி வெடிகுண்டை இஷ்டத்துக்கு தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. இதை பாக்குற எல்லாருமே பயப்படுறாங்க. என்னடா வெடிகுண்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவனுங்க கோவத்துல வெடிகுண்டெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த கெலாட்டா உருவாவதுக்கு காரணமே அந்த மூர்த்தி தானே. அந்த மூர்த்தியே இந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா மேல பட்டு வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவருமே பயப்படுறாரு. இப்ப எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, எல்லா பக்கமும் அந்த வெடிகுண்டை வீசிட்டு இருக்காங்க. அந்த வெடிகுண்டு ஒவ்வொரு இடமா சேதப்பத்திட்டு இருக்கு. சொந்தக்காரங்க எல்லாம் இதுக்கப்புறம் இங்க இருந்த உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி தப்பிச்சு இந்த இடத்தை விட்டு ஓடிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அந்த மாப்பிள்ள இருக்காருல, பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அவங்களை இழுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காரு. இப்ப மூர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, போலீஸ்
போலீஸுங்களுக்கு கால் பண்ணிடுறாரு. பெரிய ஆபத்து வரும் போல சார், சீக்கிரமா கிளம்பி வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. இவனுங்க என்னடான்னா அந்த வெடிகுண்டை இஷ்டத்துக்கு வீசிட்டு இருக்காங்க. அப்படி வீசிட்டு இருக்கும் போது ஒரு டேங்க் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல வீசிடுறாங்க. அந்த டேங்கோட அந்த பில்லர்லாம் உடைய ஆரம்பிக்குது. என்ன டேங்கோட பில்லர் உடைஞ்சிருச்சு, டேங்க் சாய போது போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே டேங்க் கொஞ்சம் கொஞ்சமா சாய ஆரம்பிக்குது. அந்த டேங்குக்கு பக்கத்துல தானே இவங்க 2 பேரோட வீடு இருக்கு. இவங்க 2 பேரோட குடும்பமும் செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த டேங்க் கரெக்டா சாயுது. வீட்டுக்கு பக்கத்துல 2 பேரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த 2 பேரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் சுனாமி தாக்குற மாதிரி தாக்கிடுது. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க எல்லாரையும் காட்டுறாங்க. அப்படியே சகதி தண்ணியில இவங்க எல்லாருமே விழுந்த மாதிரி கிடக்குறாங்க. இப்ப ஜீவாவும் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச ஜீவா இருக்காருல்ல, சடனா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவன் என்ன சிரிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி எல்லாருமே வித்தியாசமா பாக்குறாங்க. இப்ப ஜீவாவும் விரக்தியில சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. 2 குடும்பத்துக்கிட்டையும் படிச்சு படிச்சு சொன்னேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா ரெண்டுமே நல்லபடியா நடந்திருக்கும். இப்ப நீங்க நினைச்ச மாதிரியா நடந்தது? உங்க பொண்ணு கல்யாணத்தை இப்படியா பண்ணணும்னு நினைச்சீங்க, அதே மாதிரி நீங்க உங்க அப்பாவோட சாவை இப்படியா எடுக்கணும்னு நினைச்சீங்க, ரெண்டுமே கெட்டு போயிருச்சு. இதுக்காக தான் அவ்வளவு சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. புலம்புற மாதிரி இவங்களை திட்டிட்டு தான் இருக்காரு. இந்த சௌமியாவை பொறுத்த வரைக்கும் அப்பா மேலதான் நிறைய தப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அதை சொல்லாமையே இருந்திருப்பாங்க. இப்ப அப்பா கிட்ட சொல்லான்ற மாதிரி அப்பாக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. அவ இறந்து போனதுல உங்க தப்பு தான்ப்பா நிறைய இருக்கு, நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாதுப்பா, இதுக்கப்புறமா இந்த ஊரே எனக்கு தேவையில்லப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மாப்பிள்ள இருக்காருல, கையை பிடிச்சி இங்க இருந்து கூட்டு போறாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸ் மீடியான்னு எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மீடியாவை சேர்ந்தவங்க நியூஸ் மாதிரி கவர் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸுங்க இருக்காங்கல்ல, இங்க இருக்க நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சண்டைக்கு மணி காரணம், இளவரசு காரணம், அந்த 3 பேர் காரணம்ல, அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஜீவா ஜீப்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த மென்டல் பேஷண்ட் தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஜீவா இப்ப சொல்லு, நானா பைத்தியம்ன்ற மாதிரி கேக்குறாரு. இல்லடா, நீ தான் இந்த ஊர்லயே தெளிவானவன், உன்னை தவிர எல்லாருமே பைத்தியம் மாதிரி தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல, அதை மீன் பண்ணி சொல்றாரு. இவனுமே சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப ஜீவாவும் சிரிச்சுக்கிட்டே இவரோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு ஜீவாவை பொண்ணு பார்க்கறதுக்கு வர மாதிரி பிளான் இருக்கும். அதனால தான் வேக வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இவர் வீட்டுக்கு வரும்போதே அந்த பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. என்னடா ஜீவா இப்படி வந்திருக்கன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அந்த பொண்ணுமே இந்த கெட்டப்லயே இவரை பாத்துடுறாங்க. இந்த ரோலை ஷபானா தான் பண்ணிருப்பாங்க. இப்ப இவருமே ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் ட்ரெஸ் இப்படி ஆயிருச்சு, நான் கொஞ்ச நேரத்துல வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வாஷ் பண்றதுக்காக உள்ள வந்துடுறாரு. வாஷ் பண்ணலான்னு டேப்பை ஓபன் பண்ணா டேப்ல தண்ணி வர மாட்டேங்குது. அந்த டேங்க் உடைஞ்சதுனால தண்ணி வராம இருக்கு போல. இவருமே அதை பார்த்து சிரிக்கிறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.